வெல்கம் டு மயால்ஸ் கிச்சன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி வறுத்த உப்புமா. இப்போ நம்ம பச்சரிசி இந்த அழகில் 2 அழகு அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் சிறும்பருப்பு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் 4 காஞ்ச மிளகாய். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் ரெஸ்பெக்டிவ்லி. அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நம்ம பச்சரிசியை வறுக்க போகிறோம். அண்ட் பச்சரிசி கூட ஆல்டர்னேட்டிவாக நம்ம புழுங்கல் அரிசி கூட சேர்க்கலாம். அண்ட் இப்போ பச்சரிசி நல்லா சிம்மில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு சிறும்பருப்பு சேர்க்க போகிறோம். நல்லா கோல்டன் ஃப்ரை ப்ரௌனாக அது ஆகணும். அண்ட் இந்த மாதிரி நம்ம பச்சரிசியும் சிறும்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலெண்ணெய் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு ஃபைன்லி சாப்ட், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி 5 டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் என்ன லாஜிக்கில் 5 கிளாஸஸ் சேர்த்துருக்கோன்னா, ஒரு அழாக்கு 2 டம்ளர். ஸோ 2 அழாக்கு 4 டம்ளர். நம்ம 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 5 டம்ளர். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சிறும்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிறும்பருப்பு சேர்த்தோன்னே அதுவும் ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம ரோஸ்டட் பச்சரிசியை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைனா பொங்கி வந்துடும். அரிசி சேர்த்தோன்னே உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிட்டோன்னே ஒரு 3 விசில் வரைக்கும் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும். அவள் தாங்க கம கமன்னு ரொம்ப சூப்பரான நம்ம அரிசி வறுத்த உப்புமா ரெடி. இது ஆக்சுவலி எங்களோட கொள்ளு பாட்டியோட ரெசிபி, வேலூர் ஸ்பெஷல். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா அடிக்ட் ஆகிடுங்க. ஓ மை காட்! ஊறுக்காய் தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்காங்க. எலுமிச்சம்பழம் ஊறுக்காய் சேர்த்துக்கோங்க, இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். அரிசி வறுத்த உப்புமானாலே நம்மளுக்கு உதிரி உதிரியாக தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு உதிரி உதிரியெல்லாம் வேணான்னா நீங்கள் மத்து வச்சு லைட்டாக பவுண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் இதை அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சில ரெசிபீஸ்லாம் ஆற வச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்காது. பட் இதை ஆற வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.